நம்ம உடம்புல வந்து முக்கியமான உறுப்புன்னு பார்த்தா லிவரும் கிட்னியும் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சுத்தப்படுத்துது, நம்ம கழிவுகளாம் வெளியில் அனுப்புதுன்னு சொல்லுவாங்க. இது தவிர ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆர்கன் இருக்கு. அது இருந்ததுன்னா அதில் நம்ம சரியாக இருந்தோம்னா மித்த எந்த இதுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்குன்றது நான் ஸ்டடி பண்ண விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது பேர் பிரெயின் டீடாக், மூளை கழிவுகளை சுத்தப்படுத்துறது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம பாடியில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற தண்ணி ஃபுட்டு எல்லாமே கழிவாக நம்ம அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு இந்த லிவர் கிட்னி யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்குள்ள என்ன ஓட்டங்கள், நம்மளுக்குள்ள பல டிப்ரெஷன், நம்மளுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ், நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் என்னென்ன எண்ணங்கள்ல இருக்கோ அதில் தேவையில்லாத கழிவுகள்னு சொல்லி நம்ம பிரெயினில் தங்குதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பிரெயின்லையும் இன்னர் மைண்டுக்குள்ள சப்கான் மைண்டுக்குள்ள நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிற சில விஷயங்கள் எல்லாத்தையும் தேவையில்லாத கழிவுகளை நம்மளுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தாமல் மட்டும்தான் மித்த நம்மளால சிறந்த எண்ணங்களும் நம்மளுக்குள்ள தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும். இது எல்லாருக்கும் தேவையான விஷயம். எப்படி ஒரு பிரெயின் இங்கேருந்து ஆரம்பிக்குதோ பாடி, நம்மளுக்கு ஃபுல் பாடி மெக்கானிசனுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மித்த எல்லா விஷயம் நடக்குதோ அதே தான் வந்து மித்ததெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், மித்ததெல்லாம் செய்கிறோம். பிரெயினுக்கு சுத்தப்படுத்தணுன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பேசிக்காவே யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வரது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மைண்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் பல விஷயங்கள் போய் தேடிட்டு இருக்கு. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவைப்படுற விஷயங்களே நம்ம பார்க்கறதே கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் படங்களோ இல்லை நம்ம பார்க்குற காட்சிகளோ எல்லாமே நம்மளுக்குள்ள பதியுது. சில வார்த்தைகளுக்குள்ள நம்மளுக்குள்ள போய் சேரும் போது அதை சுத்தப்படுத்துங்கன்றாங்க. சுத்தப்படுத்தினா என்னன்னா நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்குது, நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடியது எல்லாமே கழிவுன்றது எப்படி வருதுன்னா நம்மளோட பிளட் மூலமாக, ரத்தத்து மூலமாக அந்த கழிவுகள் வெளியில வருதுன்றது சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதுல நம்ம டீப்பா சயின்டிபிக்கான வேர்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எதுக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அது சொன்னாலும் அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள வந்து அது நம்ம டிக்ஷனரி பார்க்கணும், எல்லாம் போகணும். சிம்பிளா வச்சுக்கும். கழிவு நம்மளுக்குள்ள தேவையில்லாத சில எண்ண ஓட்டங்களை வெளியில நடத்துறது எப்படின்ற பத்தி தான் இது. இதுல என்னென்ன ஆகும், இந்த கழிவுகள் மனசுக்குள்ளே நின்னுச்சுன்னா என்னென்ன ஆகும்ன்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிரெயின் ஃபாக் ஃபர்ஸ்ட் ஆகும். பிரெயின் ஃபாக்னா மேகங்கள் மூணு மாதிரியும் ஒரு மங்கலாகும், ஒரு லேசினஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபுல்லாவே மறைச்ச மாதிரி இருக்கும். அது பேர் பிரெயின் ஃபாக். ஹெட்டேக் நிறைய வரும். தேவையில்லாம எதுக்கு ஹெட்டேக் ஆகுது, எதுக்கு தலைவலிக்குதுன்னே தெரியாம அப்போ ஒரு காஃபியோ டீயோ நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஹெட்டேக் வருது. ஞாபகம் மறதி, இது வந்து எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுக்கு வரும். அது சின்ன வயசோ பெரியவங்களோ, மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஒரு 40க்கு மேல இருக்கிறவங்க இந்த ஞாபகம் மறதி வந்து வரக்கூடியது மெயினா காரணம் நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அந்த ஏஜ்ல தான் 35ல இருந்து ஆரம்பிச்சு அந்த 50 வயசுக்குள்ள தேவையில்லாத பல கஷ்டங்கள், தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ், தேவையில்லாத நிறைய அதை நம்மளுக்குள்ளேயே சுமத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஞாபகம் மறதி வரத்துக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பாடியில நடந்தே தீரும். இது வந்து நம்ம சுத்தப்படுத்தலைன்னா என்ன ஆகுதுன்றத அவங்க சொல்ல வராங்க. மெயினா இதுல வரக்கூடியது என்னனால வருது. இப்ப இந்த பிரெயின் ஃபாக் வருது, அப்புறம் வந்து ஹெட்டேக் வருது, ஞாபகம் மறதி வருதுன்னா மெயினா எதனால வருது நம்ம பார்த்தாங்கன்னா எந்தெந்த விஷயத்தினால நம்ம செய்யற தப்புனால வருதுன்றாங்க. மொத்தம் 4 விஷயத்தினால வருது. எதுனா ஆல்கஹால், சிகரெட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், வைஃபை கனெக்ஷன். இந்த 4மே நம்ம லைஃப்ல டெய்லி நம்ம யூஸ் பண்றது. ஆல்கஹால்ன்றது இது எல்லாருமே இல்ல, மோஸ்ட் ஆஃப் பீப்புள். சில பேர் வந்து கண்டினியூவா குடிக்கிறவங்க இருப்பாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ் நிறைய பேர்ட்ட இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல இருக்கவங்க, பிசினஸ் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆல்கஹால்ன்றது பிசினஸ் மீட்டிங் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ன்றது எல்லா நாளும், எல்லா ஈவினிங்லும் எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். தேவையில்லை எல்லாத்தையும் வாங்கி போறது. ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல என்ன கிடைக்குதோ அந்த சாயந்தரம் 5 மணில இருந்து ஆரம்பிச்சு 8 மணிக்குள்ள என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட்டோ அது 9 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவையில்லாத அன்வான்டா ஃபுட்ஸ், எந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேணா வச்சுக்கோங்க. அதுல பேக்டு ஃபுட்டு கூட இருக்கு. அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுறது. சைனீஸ்ல எல்லாம் நிறைய சுடுதண்ணி ஊத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வருதுன்றது, நிறைய பேக்டு வரும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்மளோட மூளை கழிவுகளா நிறைய சேர்றதுக்கு முதல் படி இந்த 4 விஷயங்கள் தான் இருக்கு. ஆல்கஹால், சிகரெட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், வைஃபை கனெக்ஷன். வைஃபை கனெக்ஷன்ல என்ன வருதுன்னு கேட்டா முக்கியமா வேர்ல்டு ஃபுல்லா இதை பத்தி ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு எலக்ட்ரானிக் வேவ்ஸ், அந்த ரேடியேஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிக்ல போனாலும் ஃப்ரீ வைஃபை, எல்லா இடத்துலயும் ஃப்ரீ வைஃபை இருக்கு. நம்ம மொபைலே வந்து வைஃபை மூலமா தான் நம்மளுக்கு டேட்டாஸ் என்ட்ரி ஆகுது. நம்மளோட மொபைல் சிக்னலே அந்த சிக்னல் ரேஸே நம்மளுக்குள்ள வருதுன்றாங்க. நம்மளோட பாடிக்குள்ள போய் வெளியில வருது, ஹியூமன் பாடிஸ்குள்ள நிறைய வருது. இது அஃபெக்டட் ஆகுதுன்றத சொல்றாங்க.
நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்றோம், அதனாலயும் அஃபெக்ட் ஆகுதுன்றது ரிசர்ச் பேஸ்ல வந்துட்டு இருக்கு. அந்த எல்லாமே ரேஸ் தான், ரேடியஸ் ரேஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு வேவ் தான் வந்து ஒரு டிவைஸ் டு டிவைஸ், சேட்டலைட் ஒரு டிவைஸ், வைஃபை எங்க வேணா டிவைஸ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு நம்ம பாடிக்குள்ள வந்து வெளியில போகுதுன்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். மெயினா நைட்டு நீங்க தூங்கும் போது வீட்டுல வைஃபை வச்சிருந்தீங்கன்னா, சில பேர்லாம் 24 hours வைஃபை ஓடிட்டே இருக்கும். பெஸ்ட் வைஃபை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மொபைல் போன்ல வந்து தூரமா வச்சிருங்க. உங்களுக்கு கால் வரலைன்னா பெட்டர் ஏர்பிளைன் மோட்ல போட்டுட்டு வீட்டுல ஒரு 2-3 போன் இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு போன்ல மாத்திரம் ஆன்ல வச்சுட்டு மித்த எல்லா போனையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரேடியேஷன் நம்மளுக்கு அதிகமா வராது. முக்கியமா நம்ம பெட் பக்கத்துல வச்சிருக்கிறது, பக்கத்திலேயே வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கனால அந்த ரேடியேஷன் நம்ம மூளைக்கு ரொம்ப பாதிக்குதுன்றாங்க. பெட்டர் நம்ம எந்திரிச்சு நடந்து போற தூரத்துல உங்க மொபைல் வைக்கிறது பெட்டர், ரொம்ப யூஸ். ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ஈஸியா பக்கத்திலேயே இருக்கணும், உடனே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வச்சுட்டு இருப்பீங்க. எவ்வளவு பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் உடனே அத்தராத்துல நீங்க அதை எடுத்து அட்டன் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்லை. அதுக்கு டைம் கொடுப்போம், நம்ம டைம்ல நம்ம வாழ பார்ப்போம். அதனால உங்க மொபைல் போனை தள்ளி வைக்கிறது பாருங்க. வீட்டுல வைஃபை இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, அந்த ரேடியஸ் குறையும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொல்ல வராங்க. இதுல நீங்க மெயினா இப்ப நம்ம எதுனால வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா இந்த மூளை கழிவை வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா நீங்க 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். இதுல மோஸ்ட்லி ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தா, நான்லாம் பார்த்தா கன்ஃபார்மா அந்த 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் 9 மணிக்கு படுத்தேன்னா மார்னிங் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது. அந்த 8 ஹவர்ஸ்ன்றது என்கிட்ட வந்து இருக்கு. மேக்ஸிமம் 7 to 8 ஹவர்ஸ்க்குள்ள தூக்கம், டீப் ஸ்லீப்ன்றது இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்ன்றாங்களோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி டிவைஸை ஒரு மினிமம் 1 ஹவருக்கு முன்னாடி பார்க்கறத நிப்பாட்டிட்டு தள்ளி வச்சுட்டு படுத்தீங்கன்னா பெட்டர். ரெண்டாவது, தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லதுன்றாங்க. 9 மணிக்கு தூங்குறோம்னா 7:30 மணிக்கு நம்ம சாப்பிடணும்ன்றது சொல்றாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் 3 ஹவர்ஸ்ன்றாங்க. பெட்டர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளோட லைஃப் சைக்கிள்ல வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு 7:30-8 மணிக்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கணும். மூணாவது, காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிருங்க. காஃபியோ டீயோ அதை சாப்பிடவே சாப்பிடாது. மினிமம் சொல்றது ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் சாப்பிடணுன்றாங்க. நீங்க ஈவினிங் ஒரு 4 to 5 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா, 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா, 9:30 மணிக்கு தூங்குறீங்கன்னா ஓகே. ஆனா நீங்க டீ காஃபியே வந்து தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது ஒண்ணு. அது வந்து பிரெயினை வந்து திரும்பி சுப்ளினேட் பண்ணி நம்மளை தூங்க விடாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த காஃபியோ அந்த டீக்கும் காஃபிக்குள்ள இருக்கிற விஷயம். முக்கியமா காஃபி சாப்பிடாதீங்கன்னு அவங்க சொல்ல வராங்க. டீ சாப்பிட்டீங்கன்னா உங்களை முழிக்க வைக்கும், ஆனா காஃபியும் நம்மளோட மூல கழிவுகளை சுத்தப்படுத்துக்கு டிராப் பண்ணுதுன்றாங்க. அப்ப நீங்க வந்து ஃபுட்டு, உங்க காஃபி சாப்பிட்றது, உங்க டிவைஸ் எல்லாத்தையும் அந்த டைம் படி வச்சுக்கிறது பெட்டர். ஸ்லீப்பிங்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர் வந்து 8 மணி நேரம் பெட்ல படுத்துருக்காங்க, 8 to 10 மணி நேரம் கூட படுத்திருக்காங்க. ஆனா அவங்க டீப் ஸ்லீப் தூங்குறாங்கன்னு பார்த்தா இல்ல. அதுக்கு மெயின் காரணம் அவங்க மொபைல்ல வந்து பார்த்துக்கிட்டே அதை அப்படியே அவங்க தூங்குறனால அந்த ரேஸ், அந்த ப்ளூ ரேஸ்ன்றாங்க, அந்த ஒயிட் கலர்ல நம்மளுக்கு டிவைஸ்ல பார்க்கக்கூடிய அது சிஸ்டமோ அந்த மொபைலோ பார்க்கறது வந்து அது பிரெயினுக்குள்ள போய் நம்ம தூங்குறத டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு நம்மள தூக்கம் இல்லாம இருக்கும்போது அவங்க 8 ஹவர்ஸ் ஃபுல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 4 to 5 ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பாங்க. அவங்க எந்திரிக்கும் போது லேசினஸ் வரதுக்கு காரணம், ஹெட்ஏக் வரதுக்கு காரணம், அவங்களுக்கு அந்த டே அவங்களால கரெக்டா இல்லாத காரணம், படிக்க முடியாத காரணம் எல்லாமே இந்த டிவைஸும் இந்த சிஸ்டம் பார்க்கறதோ லேப்டாப் பார்க்கறதோ டிவி பார்க்கறதோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம். டிவி என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி டிவைஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும்ன்றாங்க. பெட்டர் அந்த 1 ஹவர் என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 7:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, 8:30 மணிக்குள்ள அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஃப் பண்றீங்கன்னா 9 மணிக்கு படுக்கிறீங்கன்னா 1 ஹவர் நீங்க ஒரு நல்ல ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தமா ஒரு புக்கோ, இல்ல நீங்க ஒரு மெடிடேஷனோ, இல்ல வீட்டுல ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்கஷனோ, இல்ல காம உட்கார்ந்து இருக்கிறதோ ஏதாவது நீங்க பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க படுக்கும் போது லைட் ரேஸ் வந்து உங்க இதுல இருந்து கண்ணுல இருந்தும் பிரெயின்ல இருந்தும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க டியூப்லைட்ஸ் போட்டுட்டு இருக்கும், லைட் போட்டுட்டு இருக்கும் போது உங்க இதுல இருந்து வெளியில ஆட்டோமேட்டிக்கா போகும்போது படுக்கும் போது நல்ல தூக்கம் வரும். 8 மணி நேரம் நல்லா தூங்குவீங்க. இதை ட்ரை பண்ணுங்க. இதை நான் ஆல்மோஸ்ட் இதை ட்ரை பண்றதுனால தான் கடந்த ஒரு 3 வருஷமா வந்து என்னால இந்த இது பண்ண முடியுது. அந்த நைட்டு சீக்கிரமா தூங்குறேன், நல்லா தூங்குறேன், காலையில என்னால எந்திரிக்க முடியறதுக்கு இந்த ஸ்டெப் மெயினா பண்ணணும். இதுல முக்கியமா நீங்க ஒரு இது அவாய்ட் பண்ண வேண்டியது, எப்படி காஃபியை அவாய்ட் பண்ண சொல்றேன், ஆல்கஹால் அவாய்ட் பண்ண சொல்றேன், எப்படி சிகரெட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் வைஃபை எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றேன்னா, ஒயிட் சுகரையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஒயிட் சுகர் வந்து மேக்ஸிமம் காஃபியோ டிவிலே போட்டு சாப்பிட்றதோ இல்ல சும்மா எடுத்து வாயில சாப்பிட்றதோ அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் அந்த மூளை கழிவுக்கும் அதுக்குள்ள இருக்கிறத
அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்க. பெட்டர் இதுக்குலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது முக்கியம். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும் போது என்ன ஒன்று, எக்ஸசைஸ் பண்ண என்ன ஒன்றா உங்கள் மூளையில் இருக்கிற கழிவுகளுக்கு சுத்தப்படுத்துறதுக்கும் உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது உள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இதுக்கு மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா பச்சை காய்கறிகள் சாப்பிட சொல்கிறாங்க, கீரை வகைகள் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு அதை வந்து பழமாவோ இதோ குடிக்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக அதை உரிச்சு அதை சாப்பிட சொல்கிறாங்க ஆரஞ்சு. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அதை சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சளை வந்து அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க. முக்கியமாக தக்காளி வந்து பச்சையாக சாப்பிட்டாலும் ஓகே. ஒரு தக்காளி எடுத்தால் ஒரு நாள் சாப்பிடலாம், இல்லை அது ஜூஸாக குடிக்கலாம். இல்லை தக்காளி ஏதாவது நீங்கள் வீட்டில் ஆட் பண்ணியிருந்தா சாம்பார்லையோ ரசத்துலையோ ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க, அதை எடுத்துக்க சொல்கிறாங்க. டெய்லி தக்காளி எடுத்துக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மூல கழிவுகளுக்கு சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம தூங்க வைக்கிறதுக்கும் நம்மளை வந்து சாந்தமாக வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு இது உபயோகப்படுத்துதுன்றாங்க. ஆனால் உபயோகப்படுத்தாமல் இருக்கிற நான் சொன்ன அந்த 4 ஆல்கஹால், சிகரெட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, வைஃபை கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஃபோன் டிவைஸ், பிசி எல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள்லாம் நிற்காது. நீங்கள் முக்கியமாக மித்த கழிவு எல்லாம் பாடியிலேருந்து போனாலும் இங்கே இருக்கிற கழிவு வெளியில் போனாதான் மித்த வரக்கூடிய நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்களோ நம்மளுக்கு தேவையில்லாததோ எல்லாமே சீராகும். நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன யூஸ் ஆக போகுதுன்னா நல்லா படிக்கலாம், ஞாபகம் பருதி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக செய்யலாம். அது பிஸ்னஸோ வேலையோ எல்லா இடத்துலையும் உங்களால் செய்ய முடியும். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அந்த பிரச்சனையை நீங்கள் யோசிச்சிட்டீங்கனாலே பேர் தான் பிரெயின் டீகாட்னு வச்சிருக்காங்க. மூல கழிவுகளை சுத்தப்படுத்துறது. அதை எப்படி சுத்தப்படுத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிச்சிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் பாடியை, ஏன்னா இந்த பாடி மெக்கானிசம் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் சந்தோஷமோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையோ எல்லாத்துக்கும் இதுதான் நிற்க போகுது. நம்மளை இது தவிர நம்மளோட வேற எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு இல்லை. இந்த டூலை வச்சு தான், இந்த பாடின்ற இந்த டூலை வச்சு தான் மித்த எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இதை சரிப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஹெல்த்தை சரி பண்ணோம்னா வெல்த் வந்துடும். வெல்த் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வரும், பணம் வரும், எல்லாமே வரும், ஃபேமிலி நல்லா இருக்கும், சர்க்கிள் நல்லா இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்னும் கூடும். இதுதான் எல்லா டிவிலையும் சொல்றேன், எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன். அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய விஷயங்களே உங்க எண்ணம் சரியா இருந்தால் மித்த எல்லாமே சரியாகும். நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லை. ஆனா நம்ம இந்த விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமையும் சில நேரம் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்கஹால் சாப்பிட்றது ஒரு ஹேபிட், தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்றது நல்லதுன்னு நினைச்சிட்டு பண்றாங்க. ஆல்கஹாலே சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அது நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் தூங்குறதுக்காண்டி சாப்பிட்டாலும் சரி, அதிகமா சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் விஷம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அதிகமா விஷம் சாப்பிட்டாலும் ஒரு பாட்டில் ஃபுல்லா விஷம் குடிக்கிறதும் ஒரு டிராப் விஷத்தை குடிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். விஷம் தான். அப்ப இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஆல்கஹால் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க, அன்வான்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, வைஃபை கனெக்ஷன்ஸை மோஸ்ட்லி அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கும் தேவை. ஆனா அது இல்லாம பண்ண முடியாது. ஆனா அதை ஆஃப் பண்ணி வைக்க முடியும். நம்ம அந்த ரேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ நம்ம வீட்டில் நம்ம ரூமுக்குள்ள இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டாலே அது போதும். யோசிங்க. சப்போஸ் உங்க வீட்டில் கீழே வைஃபை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை புரியட்டும். அவங்களும் வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லார் வீட்லையும் இப்போ வைஃபை இருக்கு, அதை ஆஃப் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அந்த ரேடியஸ் கீழே இருந்து நம்ம மேலேயும் வராமல் இருக்கும். அந்த நைட்டாவது அந்த 8 hours நம்மளுக்கு எல்லாம் இந்த ரேடியஸ்ல இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால நல்லபடியாக தூங்கி நம்ம நல்லபடியாக எழுந்திரிச்சு காலையில் படிக்கிறதோ படிப்போம், வேலை செய்யறதோ வேலை செய்வோம். அது ஆணோ பெண்ணோ, ஹவுஸ் ஒய்ஃபோ, வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பற்றி நான் பல வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ சப்போர்ட் ரெக்கமெண்டேஷனில் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.